ஒரு செய்தியாளர் சந்திப்பு நேரலையில் பார்க்கலாம். பரவாயில்லையா? காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்களே. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அந்த ஒப்பந்த கடிதத்தை தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் அவர் காட்டி வருகிறார். மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள். நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் பாஜக என்கிற பாசிச சக்தியை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி மகத்தான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில், உத்தரப்பிரதேசம் உட்பட பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடைபெற்று உடன்பாடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் கடந்த காலத்திலே இணைந்து செயல்பட்டு பாஜகவையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் முழுமையாக நாங்கள் முறியடித்திருக்கிறோம். 2019 தேர்தலிலே ஒரே ஒரு தொகுதியிலே மட்டும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. 24வது ஆண்டு நடைபெறுகிற இந்த ஆண்டு நடைபெறுகிற மக்களவை தேர்தலில் பாஜகவோ அதனுடைய ஆதரவு கட்சிகளோ அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் 40 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைவார்கள் என்பது மட்டுமல்ல, எல்லா தொகுதிகளிலும் அவர் டெபாசிட் இழக்க செய்கிற பணியினை திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ளும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதற்கான பணியை மேற்கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் அவர்களுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் சம்பத் தலைமையில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு கடந்த 2 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் பல தொகுதி எண்ணிக்கை அதிகமாக வற்புறுத்தினோம். ஏற்கனவே 2 இடங்களிலே போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்க அந்த சூழ்நிலையில் கூடுதலான இடங்களை வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வேறு சில கட்சிகளும் வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்கிற அடிப்படையில் 2 தொகுதிகள் ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இப்போது அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது. நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இந்த 29/2/24 தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த உடன்பாட்டிலே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருடைய செயலாளர் இருக்கிற முறையில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறோம். இது அடுத்து பல கட்சிகளோடு இந்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்கிற பங்கீடு பிறகு பேசி முடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கூட்டணியில பலமா இருக்கீங்க, இந்த சூழல்ல 2 தொகுதியை மட்டும் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? தொகுதியோட சேர்த்து முடிவு பண்ணிருக்கலாமே. இல்ல, அதாவது ஏற்கனவே இருக்கிற 1-2 கட்சிகள் சிலர் வெளியே போயிருக்காங்க, சிலர் புதிய வராங்க, சில தொகுதிகளை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு. இந்த 5 ஆண்டு கால அனுபவத்தில் அவ்வளவு கேட்டிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே இருக்கிற 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிற தொகுதிகளை நாங்கள் வற்புறுத்தி கேட்டிருக்கிறோம். இல்ல, அதை பத்தி இன்னும் பேசவே இல்லை. அடுத்த எல்லா கட்சிகளோடும் பேசுகிற போது இதையும் பேசி முடிக்கலாம். ஏன்னா ஒரே தொகுதியை வேறு சில கட்சிகள் கேட்கிறாங்க. அப்போ அது சம்பந்தமா அவங்களோட பேசிக்கிட்டு தானே முடிவு பண்ண முடியும். இல்ல, எல்லா இதர கட்சிகள் வைத்திருக்கிற தொகுதிகளையும் கூட மத கட்சிகள் கேட்கறாங்க. அது வேணும் இது வேணும் மாத்தி கேட்கறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில பின்னாடி எல்லாரோடையும் கலந்து இதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் வராது. எங்களை நாங்க அது எங்க தொகுதிகளை மாற்றுவாங்கிற பிரச்சனை இல்லை. வேறு சில தொகுதிகளை மாற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான்.
ஓட்டு வாய்ப்பு அதிகமான தொகுதியில் எந்த தொகுதியில் கேட்டிருக்கீங்க? இல்லைங்க, நாங்க ஏற்கனவே 2 தொகுதியை வலுவா வெற்றி பெற்று இருக்கிறோம். 5 வருஷம் இருந்திருக்கிறோம். அதுதான் கேட்டிருக்கிறோம். கூடுதல் தொகுதியை நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம். இப்பதான் கூடுதல் தொகுதி எண்ணிக்கை இல்லையே, அப்ப அதை போய் கேட்டு என்ன பண்றது? அதான் கமலஹாசன் வருவாருங்கிறாங்க. இப்படி சில பேர் வரதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதனால யாரு அதெல்லாம் ஒன்னொன்னாதான் தெரியும். இல்லைங்க, நாங்க ஏற்கனவே நிறைய எல்லாம் கேட்கல. ஏற்கனவே இருந்த 2ஓட இன்னொன்னு கூடுதலா கேட்டோம். 3 தொகுதிகள் இந்த வாட்டி வேணும். கேட்கறது நியாயமா இருக்கணும்ல. ஏன்னா வேறு பல கட்சியெல்லாம் இருக்குல்ல. நாங்களும் திமுக மட்டும்தான் அதிகமா கேட்கலாம். பல கட்சிகள் இருக்கிற போது நாங்க மட்டும் யாருக்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க மட்டும் 10 தொகுதி கொடுக்கப்போம். எங்களுக்கு இப்ப இந்த 2 தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் எங்களை பொறுத்தவரை 40 தொகுதிகளும் எங்கள் தொகுதி என்ற அடிப்படையில் நாங்க பணியாற்றுவோம் தெரிவிச்சுக்கிறோம். கூட்டணிக்குள்ளாக புதிய கட்சிகள் வர இருக்கின்றன. கமல்ஹாசன் வருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதன் காரணமாக 2 தொகுதிகளுக்கு நாங்கள் ஒத்துக்கொண்டோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பை நேரலையில் பார்த்தோம். கோகுல், எல்லாருக்குமே 2 தொகுதிகள் தான் ஏற்கனவே என்ன கொடுக்கப்பட்டதோ அதுதான் மீண்டும் நீடிக்குது அப்படின்றது. கூடுதல் தொகுதிகளை கேட்ட கட்சிகளும் தற்போது 2 தொகுதிகளுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. இது எப்படி திமுக ஹேண்டில் பண்ணிச்சு? என்ன சவால்? புதிய கட்சிகள் வர்றதுன்றது மக்கள் நீதி மையம் மட்டும்தானா, இல்ல மற்ற கட்சியில தான் வர வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா கடந்த முறை எத்தனை தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டதோ அந்த தொகுதிகளின் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை ஏற்கனவே திமுக விதிச்சிருக்கிறது. அந்த கணக்கில் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க. IUML-க்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் தலா 2 தொகுதிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதிமுகவுடைய பேச்சுவார்த்தையின் போது கூட ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை கடந்த தேர்தலில் என்ன கொடுக்கப்பட்டதோ அதே எண்ணிக்கைக்கு அவங்களும் வந்துட்டாங்க. சோ அதே மாதிரி எல்லா கட்சிகளுக்குமே இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தையானது திமுக தரப்பில் நடத்தப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சி கூட 9+1 என்று பாண்டிச்சேரி உட்பட 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் கூட அந்த 10 தொகுதிகளுக்குள்ளதான் கமலஹாசனுக்கு ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவலும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அதை இன்றைய தினம் கமலஹாசன் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அதை உறுதி செஞ்சிருக்காரு. ஏன்னா கோயம்புத்தூர் தொகுதியை தர மறுக்கிறாங்க. அந்த தொகுதியில தான் மக்கள் நீதி மையம் போட்டியிட போறாரு, கமலஹாசன் அங்கதான் போட்டியிட போறாருங்கிற பேச்சுவார்த்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் வெளிப்படையாவே திமுக தரப்புல சொல்லியிருக்காங்க. கமல் வந்தா கோயம்புத்தூர் தொகுதியை விரும்புறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த தகவலின் அடிப்படையில் தான் தற்போது கமலஹாசன் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருப்பதாக கே பாலகிருஷ்ணன் செய்தியாளரிடம் அந்த தகவலை உறுதி செஞ்ச மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. ஏறக்குறைய அதே எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி நம்பர்ஸ் முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. விசிகே கூட 3 தொகுதிங்கிறத 2 தொகுதியா குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை போட்டியிட்டு அதே சிதம்பரம் விழுப்புரம் தொகுதி தான் ஒதுக்கப்படும், தனி தொகுதி தான் ஒதுக்கப்படும், பொது தொகுதியில் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. மாநிலங்களவையில் தான் மட்டும்தான் மதிமுகவோட பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி சின்னத்திலையும் மதிமுகவோட பிரச்சனை இருக்கு. அதை இன்னும் ஒரு நாட்கள்ல இல்ல இன்று மாலைக்குள்ள பேசி முடிச்சிருவோங்கிற மாதிரி திமுக தரப்புல தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. கோகுல், இதுல திமுக வழக்கமா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் அதிமுக நிக்குதோ அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. பாஜக போட்டியிடக்கூடிய இடங்கள்ல காங்கிரஸ்க்கு தொகுதி ஒதுக்கீடு அப்படின்றது இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான சீட் அலையன்ஸ்ல பாஜக அதிமுக எப்படி கூட்டணி அமைக்க போறாங்க, அவங்களுடைய பவர், அவங்களுடைய எந்த மாதிரியான கேண்டிடேட் நிறுத்த போறாங்க அப்படின்றத அனுமானிச்சு தான் இந்த தொகுதி பங்கீடு அப்படின்னு இறுதி வடிவம் பெறுமா? நிச்சயமா திமுக ஏறக்குறைய ஒரு 25 தொகுதியை கனெக்ட் பண்ணி போட்டியிடணுங்கிற மாதிரி, அதாவது உதயசூரியன் சின்னத்தில் ஒரு 25 தொகுதியில நிறுத்தணுங்கிற அடிப்படையில் தான் அவங்களுடைய தேர்தல் கணக்காக இருக்கிறது. அதுக்காக தான் மதிமுகவையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கணுங்கிற மாதிரி ஒரு விருப்பத்தை தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. ஏற்கனவே பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே போட்டியிட்ட பெரம்பலூர் தொகுதி திமுக பக்கம் வந்திருக்கு. அந்த தொகுதியில் திமுக நேரடியாகவே இந்த முறை களம் காண போவதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அந்த 25 நம்பர்ஸை விடக்கூடாது, 25 எம்பிகளை இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து திமுக தரப்பு அங்க டெல்லிக்கு செல்லணுங்கிற மாதிரி அந்த கணக்கில் தான் தொடர்ந்து தேர்தல் பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதே போல மும்முனை போட்டி என்பதால் இந்த முறை திமுக எளிதில் வெற்றி பெறலாம், கூட்டணி கட்சிகளும் எளிதில் வெற்றி பெறலாங்கிற ஒரு கணக்கு இருக்கு. திமுக ஒரு அணியாகவும் அதிமுக தரப்புல ஒரு அணியாகவும் பாஜக ஒரு 3வது அணியை அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கான தொடர்ந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அமமுக OPS தரப்பு கூட பாஜகவோட சேர்ந்து அந்த அணியும் ஒரு மும்முனை போட்டியா இருக்கும். நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. இது போன்று
ஓட்டுகள் பிரியும் போது திமுக அணிக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து தனிச்சின்னத்தில் போட்டியிட விரும்புறாங்க. இது மாதிரி ஓட்டுகள் சிதறும் போது தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கும் சின்னத்தை மீட்டெடுப்பதற்கும் தொடர்ந்து தனிச்சின்னத்திலேயே போட்டியிடுவோங்கிற அடிப்படையில் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளும் விரும்புறாங்க. அதுக்காக தான் மதிமுகவுடைய தரப்பு தனிச்சின்னத்தில் போட்டியிடும் சொல்றாங்க. பிசிகேவும் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதை 2 தொகுதிகள் ஒதுக்கினால் கூட தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவோங்கிற ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க. அது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய நிலையில திமுக கூட்டணிங்கிறது சிதறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதே கூட்டணி தொடரும். தொகுதிகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பா காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் கட்சியிலேயே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்னால சிவகங்கை, கரூர், திருச்சி, அதே போல திருவள்ளூர் தொகுதி உள்ளிட்ட தொகுதிகளில் அங்கேயே வேட்பாளரை மாத்தணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்திருக்கு. அந்த காரணத்தை எல்லாம் காரணம் காட்டி திமுக தரப்புல தொகுதியை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. ஏறக்குறைய தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே திமுக கூட்டணியை இறுதி செய்து எண்ணிக்கை எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளுங்கிற எண்ணிக்கையை முடிக்கணுங்கிற கணக்கில் அடிப்படையில் மார்ச் 7ஆம் தேதிக்குள்ள இந்த மார்ச் முதல் வாரத்துக்குள்ள இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2-3 தேதிகளில் எந்த தொகுதிகள், அதாவது எத்தனை தொகுதிகள் என்கிற எண்ணிக்கையும் 7ஆம் தேதிக்குள்ள எந்தெந்த தொகுதிகள் எண்ணிக்கையும் முடிவு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக திமுக தரப்புல தொடர்ந்து தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. தேவப்பிரியன். கோகுல், மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் 2019 தேர்தலில் 1+1 அப்படின்றதுக்கு ரொம்ப ஈஸியா காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி உதயசூரியன் சின்னத்திலையும் அப்படின்றதுல பெரிய அளவுக்கு முரண்பாடு இல்லை. இப்ப அவங்க ஏன் விடாப்பிடியா இருக்காங்க? பம்பர சின்னத்திற்கு அவ்வளவு போட்டி போடுவதற்கான காரணம் என்ன? துரை வைகோ கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வர இருக்கக்கூடிய நிலையில அதற்காக அந்த கட்சியை மீண்டும் பழைய உத்வேகத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி மதிமுக கிட்ட இருக்கா? மதிமுக நிர்வாகிகள்ட்ட இதை பத்தி பேசும்போது மதிமுக நிச்சயமா சின்னத்தை மீட்டெடுக்கணும், பம்பர சின்னம் தான் எங்களுடைய அடையாளம், பம்பர சின்னத்தை மீட்டெடுக்கணும், அதற்கான முயற்சியில் ஈடுபடணுங்கிற மாதிரி தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்காக தான் 2 லோக்சபா, எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கூட தேவையில்லை, 2 மக்களவை தொகுதியில் போட்டியிட நாங்கள் தயாரா இருக்கோம், எங்களுடைய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாரா இருக்கோம். 2 மக்களவை தொகுதியில் போட்டியிட்டால் பம்பர சின்னத்தை வழங்குவதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனால் 2 மக்களவை தொகுதியை திமுக தர தயாராக இல்லை, ஒரே ஒரு மக்களவை தொகுதி தான் சொல்லிட்டாங்க. அந்த மக்களவை தொகுதியிலையும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க. ஆனால் மதிமுக தரப்புல தொடர்ந்து உதயசூரியனிலே போட்டியிட்டா கட்சி தொண்டர்கள்ட்டையும் நிர்வாகிகள்ட்டையும் ஒரு ஏமாற்றமா இருக்கு. ஆகவே ஒரு உத்வேகத்தை கொண்டு வருவதற்கு நம்ம பம்பர சின்னத்திலேயோ, ஒருவேளை பம்பர சின்னத்தை தேர்தல் ஆணையம் தர மறுத்தால் ஒரு பொது சின்னத்திலேயோ போட்டியிட்டு இந்த முறை வெற்றி பெற வேண்டும். மீண்டும் அடுத்த சட்டமன்ற தேர்தலின் போது பம்பர சின்னத்தை மீட்டெடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கணக்கில் தான் மதிமுக அந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. ஆனால் திமுக தரப்புல அந்த 25 நம்பர்ஸ்ங்கிற அடிப்படையில் மதிமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே, அதாவது திமுகவுடைய உறுப்பினராகவே மதிமுகவில் யார் போட்டியிட்டாலுமே கொண்டு போயிடலாங்கிற ஒரு அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து மதிமுக தரப்புல 2 தொகுதி கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த தொகுதி வேணாலும் கொடுங்க, நாங்க ஒரு 6 தொகுதியில் பட்டியலை கொடுத்திருக்கோம், துரை வைகோவுக்காக விருதுநகரோ திருச்சியோ எங்களுக்கு ஒதுக்க வேணாம், 6 தொகுதியில் 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை கொடுங்க, மயிலாடுதுறையோ காஞ்சிபுரமோ கடலூரோ ஈரோடோ விருதுநகரோ திருச்சியோ இந்த 6 தொகுதியில் ஏதாவது 2 தொகுதியை கொடுங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் அதை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு தொகுதி தர்றோம், அந்த ஒரு தொகுதியை நீங்க விரும்பக்கூடிய தொகுதியாக தருகிறோம், விருதுநகரை கேட்டாலும் தர்றோம், ஒருவேளை திருச்சியை கேட்டாலும் தர்றோம், இல்ல கடலூர்ல போட்டியிட விரும்பினாலும் தர்றோம். ஆனால் அந்த ஒரு தொகுதியில் கூட உதயசூரியன்ல தான் போட்டியிடுங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை சொல்லியிருக்காங்க. அதை மதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒரு தொகுதியை ஒதுக்கினாலும் எங்களுக்கு தனிச்சின்னத்தில் போட்டியிடுவோம், அதே போல ராஜ்யசபா சீட்டுங்கிறத சொல்லியிருக்கீங்க, அதை இந்த ஒப்பந்தத்தில் உறுதி செய்யுங்க, அதை உடன்பாடா கொண்டு வாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு இழுபறி நீடித்துக்கிட்டு இருக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் திமுக தலைவர் ஸ்டாலினும் நேரடியாக பேசிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை இன்னும் ஓரிரு நாட்களிலோ இல்லை இன்று மாலை கூட முடிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி மார்ச் 3ஆம் தேதிக்குள்ள திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்ற ஒரு முழுமையான விடை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் 4 கட்சிகளுடைய தொகுதி பங்கீடு அப்படின்றது மேற்கொண்டிருக்காங்க. மொத்தம் 6 தொகுதிகள் அப்படின்றது தொகுதி பங்கீட்டின் மூலமாக திமுக தங்களுடைய கூட்டணி கட்சி கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 39+1 அப்படின்ற எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நிலையில் 6 தொகுதிகள் தொடர்பான தொகுதி பங்கீடு அப்படின்றது நிறைவு பெற்றிருக்கு. இன்னும் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அடுத்தடுத்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட இருக்கின்றன. 2ஆம் தேதிக்குள்ளாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்ய வியூகம் வகுத்திருக்கிறது. கோகுல், இதில் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கு வருவது தொடர்பாக ஒரு சமிக்கையை தற்போது கே. பாலகிருஷ்ணன் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்றதோடு தான் அவர் பேசியிருக்காரு. ஏன் மக்கள் நீதி மையம் நேரடியாக திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தாம காங்கிரஸ் கூட மூலமா போயிட்டு உள்ளிட ஒதுக்கீட்டில் வராங்க? அவங்க என்ன காரணம் அது?
நிச்சயமாக மக்கள் நீதி மையம் வந்து தொடர்ந்து திமுக கூட்டணியில் ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் கூட திமுக வேட்பாளருக்கு நேரடியாக கமலஹாசன் ஆதரவை தெரிவித்தார். அப்போதே நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் திமுக கூட்டணியில் இருப்பார்னு சொல்லப்பட்டது. ஆனால் அவர் தேசிய அளவில், அதாவது நாடாளுமன்றத்தில் நம்மவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டாக தொடர்ந்து மக்கள் நீதி மையம் பரப்பிட்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் ராகுல் காந்தியோட ஒரு பெரிய நட்பு வட்டாரத்தில் கமலஹாசன் இருக்கார். அவருடைய அந்த பாத யாத்திரையில கூட கமலஹாசன் போய் நேரடியாக கலந்து கொண்டார். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியோடு மக்கள் நீதி மையம் ஒரு கூட்டணி உடன்பாடு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அப்படி அரசியல் பண்ணா நல்லா இருக்கும். தேசிய அரசியல் கமலஹாசன் டெல்லி போன மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சியோட மக்கள் நீதி மையம் அடுத்த இலக்கு வந்து கமலஹாசன் முதலமைச்சருங்கிற ஒரு இலக்கு இருக்கு. அப்ப திமுகவோட கூட்டணிங்கிற மாதிரி போனோம்னா அது சரியா வராது. அதனால காங்கிரஸ் கட்சியோட ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் அந்த அடிப்படையில் ஒரு தேசிய அளவிலான ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக, மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக காங்கிரஸோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி திமுகவோடு இருப்பதால் அந்த கூட்டணியில் ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியில் நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி கமலஹாசன் தெரிவித்து அந்த கூட்டணியில் தொடரலங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் கமலஹாசன் காங்கிரஸோடு ஒரு உடன்பாடு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸோடு அவர் ரகசிய உடன்பாடு செய்யப்பட்டாலும் ரகசியமாக திமுகவோடு பேசி வருகிறார். அவர் மூலம் தான் திமுக நடக்கிற பேச்சுவார்த்தையின் மூலம் தான் அவர் கோயம்புத்தூர்ங்கிற ஒரு தொகுதியை வந்து திமுக கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க. கமலஹாசன் வந்தா கோயம்புத்தூர்ல போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் அங்க போட்டியிட்டார். அங்கு சில சொற்ப வாக்குகள் தான் தோல்வி அடைஞ்சார். அந்த அடிப்படையில் கோயம்புத்தூர் வந்து ஒரு நகர்ப்புற தொகுதியா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல வந்து கமலஹாசனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நகர்ப்புறம்ங்கிறனால மக்கள்கிட்ட வந்து கமலஹாசன் எளிதில் போய் டார்ச் லைட் சின்னத்தை கொண்டு சேர்க்கிறக்கோ எளிதில் போய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்போ இருக்குங்கிற மாதிரி கமலஹாசன் வந்து அங்க போட்டியிடலாங்கிற ஒரு முடிவில் இருக்காரு. ஒரு நேரடியாக கமலஹாசன் வந்து காங்கிரஸோட உடன்பாடு வச்சிருந்தாலும் ரகசிய உடன்பாடு என்பது திமுகவோட தான் இருக்கும். ஒரு எதிர்காலத்து அரசியலை வச்சு காங்கிரஸோடு ஒரு தேர்தல் உடன்பாடு செய்வதற்காக கமலஹாசன் அந்த வியூகத்தை வகுத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தேவப்பிரியா, புதிய கட்சிகள் திமுக கூட்டணிக்குள் வருவதன் காரணமாக 2 தொகுதிகள் அப்படின்ற ஒரு நிலை எட்டியிருக்கும். இதனால ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தெரிவிக்கின்றன. இந்த